வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். Yeah, I think let's start. Yeah, நமஸ்காரம் எல்லாருக்கும். Thanks for joining today. இன்னைக்கு அஜெண்டா வந்து ப்ரேயர், அதுக்கப்புறம் ஒரு திருக்குறள், 166வது திருக்குறள், அதுக்கப்புறம் ஒரு க்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல we are completing ரகுவீர கத்தியம் பாலகாண்டம். ஸோ கடைசி சூர்ணிக்கைக்கான அர்த்தம் பார்த்துட்டு we will complete this set of learnings. அதுக்கப்புறம் we will end it with முருகனந்தம். So yeah, let's start, Gauri. Next slide. So யார் சொல்லணும் இன்னைக்கு ப்ரேயர் அண்ட் திருக்குறள்? எந்த ஆர்டர்ல போலாம்? Z to A போயிடலாம். இன்னும் உண்ணாமலை மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நீங்க ப்ரேயர் 2 times சொல்லிடுங்க. கஜானனம் கணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Thank you, Mami. Next, திருக்குறள். ஸோ நம்ம வந்து அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து குறள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது குறள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து. திரும்ப சொல்றேன். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து. ஸோ தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துடணும். செய்யார் அப்படின்னாக்க பண்ண மாட்டா. அறிந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுண்டு இது நமக்கு வேண்டாம்ப்பா, இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல ஏதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை நம்ம வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்காது எந்த குறள் அப்படின்னு? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. அதாவது ஏதம் அப்படின்னாக்க ஒரு கேடு, ஒரு துன்பம் ஒருத்தருக்கு வரும், ஏற்படும் அப்படிங்கறத அறிந்து. ஸோ ஒழுக்கமுடைமையிலையும் அதுதான், அழுக்காராமையிலையும் அதுதான். அதாவது இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. அதாவது இழுக்கத்தின் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்துன்னு இருக்கு இல்லையா. இந்த இழுக்காறு அப்படிங்கிறது தீய செயல்கள். இந்த தீய செயல்கள் செய்தால் நமக்கே கேடு விளைவிக்கும். படுபா கரிந்து அப்படின்னாக்க நமக்கே துன்பம் வந்து நேரும். அதனால செய்யார். என்ன செய்யார் அப்படின்னாக்க அழுக்காற்றின் அல்லவை செய்யார். அல்லவை அப்படின்னாக்க திரும்ப அகைன் தீய செயல்கள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் அப்படின்னாக்க அந்த பொறாமை, இந்த அழுக்காராமை பார்க்கும்போது சப்ஜெக்ட் வந்து பொறாமை இல்லையா, பொறாமைப்படுறது இல்லையா. சோ பொறாமைப்பட்டா பொறாமை அப்படிங்கிற தீய செயல்களை செய்ய மாட்டார். ஏன்னாக்க இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து அந்த செயலை செய்தால் நமக்கே துன்பம் நேரும் அப்படிங்கறத அறிந்து சான்றோர்கள் இந்த செயலை ஈடுபட மாட்டார். ஏன் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் படிச்சேன் அதுக்குன்னா. சோ ஒருத்தர் மேல நமக்கு பொறாமைப்படுறதுக்கு காரணம் என்ன? ஒருவரோட வளர்ச்சி, இல்லைனாக்க நமக்கு நம்மளால அது பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பொறாமையா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த பொறாமையை வளர விட்டோம் அப்படின்னாக்க அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு என்னெல்லாம் எதனால அது எரியறது அப்படின்னாக்க, எதனால அந்த குவாலிட்டி நம்ம உள்ள வளர்றது அப்படின்னாக்க, நமக்கு ஒருத்தர் மேல பொறாமைப்படுறோம் இல்லையா, அவளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தாலோ இல்ல அவளால அந்த பர்டிகுலர் செயலை வந்து கண்டினியூஸா வெற்றிகரமா செய்ய முடியலனாலோ நமக்கு மனசுக்குள்ள ஒரு தேவையே இல்லாத ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். அப்பாடா, அவளால பண்ண முடியல, ஐம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் தெரியாம கூட வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொறாமை அப்படிங்கிறது வளர்ந்துட்டே போகும். மேலும் மேலும் அந்த பொறாமையை வளரும். தெரியாதனமா கூட அவளுக்கு ஏதாவது ஒரு கேடு நடந்தாலும் நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்ப அவனுக்கும் நடக்கிறது, அவனும் வந்து வளரல அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லாத ஒரு சாட்டிஸ்பாக்சன் மனசுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ
ஸோ அப்பேற்பட்ட இந்த கெட்ட குணங்களை வளர்த்துண்டோம் அப்படின்னாக்க, நம்ம இப்ப பிரசன்ட்டா இருக்கிற இம்மையிலயும் சரி, மறுமையிலயும் சரி, தேவையே இல்லாம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்கு வருது. ஒருத்தரோட கேடுனால நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படின்னாக்க, பேலன்ஸ் ஷீட்ல கெட்ட கர்மாவ நம்ம ஆட் பண்ணிட்டே போறோம். அதனால சான்றோர்கள்லாம் அந்த செயலை பண்ண மாட்டார். இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் கேடு விளைவிக்கும். நமக்கே அது கேடு தரும். அப்படிங்கிறதுனால இந்த செயல்ல ஈடுபட மாட்டார். அப்படிங்கிறது இந்த குறளுக்கான ஒரு குட்டி அர்த்தம். சோ இத நீங்க 2 டைம்ஸ் நீங்க சொல்லிவிடுங்க மாமி நீங்க. அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக் கரிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக் கரிந்து. பியூட்டிஃபுல். தேங்க் யூ மாமி. அடுத்த செக்மெண்ட். கெஸ்த க்ஷேத்திரம்ல போன வாரம் நம்ம மாசாணி அம்மன் கோவில் பொள்ளாச்சியில இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா யாராவது எனி வாலண்டியர்ஸ் அபவுட் திஸ் டெம்பிள்? நமஸ்காரம். நான் சொல்லட்டுமா கிரிஜா? எஸ் மாமி, நமஸ்காரம். சொல்லுங்க ப்ளீஸ். மாசாணி அம்மன்கிறது கிராம தேவதை, அழகான பெரிய கோவில். இந்த கோவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆனைமலை என்கிற அழகான கிராமத்தில் இருக்கிறது. பஸ் வசதி உண்டு. அருகில் சிறு ஆறு ஓடுகிறது, உப்பாறு. இதென்ன பெயர் மாசாணி என்று நீங்கள் நினைக்கலாம். இவள் கிராம தேவதை, மிக பழைய காலத்து கோவில் ஆகையால் இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. கோவையில் இவள் பெயர் கோணம்மா, அதை போல இந்த ஊரில் இவள் பெயர் மாசாணி. கோவில் பெருசாக அழகாக இருக்கிறது. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை நாட்கள் விசேஷம், கூட்டமும் அதிகம். தினசரி 4 காலம் பூஜை உண்டு. தை மாதம் பூக்குழி இருங்குதல், குண்டம் திருவிழா என்று விசேஷமாக நடக்கும். உள்ளே சென்று பார்த்தால் 17 அடி நீளத்துக்கு கிடந்த நிலையில் அம்மன் 4 கரங்களுடன் இருப்பார். காலடியில் அசுரன் இருப்பான். அக்னி கிரீடம், வித்தியாசமான சிலா வடிவம். பிரகாரத்தில் விநாயகர், பைரவர், புவனேஸ்வரி, சப்த கன்னியர் என்ற சன்னதிகள் உண்டு. பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என இந்த சப்த கன்னிமார்கள் இங்கு பல குடும்பங்களுக்கு குலதெய்வம், பலருக்கு இஷ்ட தெய்வம். சோட்டானிக்கரி பகவதை போல இவளும் நீதி தேவதை. பிரமை, பயம், மயக்கம் போன்ற மனக்குறைகளுக்கும் இங்கு வருகிறார்கள். பெண்களுக்கு குறிப்பாக ஏற்படும் சில உடல் தேவியை பிரார்த்தனை செய்கிறார்கள். மாசாணி பலருக்கு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம். மிக பழமையான கோவில். துவார தலவராறு என்று பார்த்தால் ஸ்ரீராமன் காலத்திலிருந்து துவங்குகிறது. ஸ்ரீராமபிரான் முனிவருடன் வனவாசம் போகும்போது மண்ணால் பிரதிமை செய்து அதை பராசக்தி என்று நினைத்து அவளை வணங்கி பின் தாடகை வதம் செய்தார் என்று தொடங்குகிறது. பிறகு வரும் நாளில் நன்னன் என்ற ஒரு அரசன் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டால் என்ற குற்றத்திற்காக ஒரு சிறு பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறான். அந்த ஊர் மக்களுக்கு அது தவறு என்று தெரிகிறது. ஆகையால் அந்த கால வழக்கப்படி அவர்கள் ஒரு நடுகல் நட்டு அந்த நடுகல்லை பூஜித்து, தாயே எங்களை மன்னித்து விடு, எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறார்கள். நாளடைவில் அவர்கள் செய்யும் பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்க தொடங்கவே சிறிதாக ஒரு கோவில் கட்டி எல்லோரும் அந்த அம்மனை மாசாணி என்று அவர்கள் வழிபடத் தொடங்கிறார்கள். இந்த கோவிலில் 2 வகையான பிரார்த்தனை இருக்கிறது. எல்லா வகையிலும் பிரார்த்தனை செய்யலாம். எந்த தடங்களுக்கும், கல்வி தடை, குழந்தையின்மை, வியாபாரத்தில் நஷ்டம் என்று பல குறைகளுக்கும் இந்த அம்மனை எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். காலை வேளையில் செய்வது சிரேஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். இங்க ஒரு வித்தியாசமான பிரார்த்தனை என்னவென்றால், அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுக்கிறார்கள். அதில் உங்கள் குறை என்ன என்பதை எழுதி மடித்து அந்த அம்மனின் கரங்களில் வைத்து அந்த குருக்கள் பூஜை செய்கிறார். நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும். இன்னொன்று என்ன, மிளகாய் அரைத்தல் என்று ஒரு விசித்திரமான இதுவும் இருக்கிறது. அங்கேயே ஒரு ஆட்டுக்கல் இருக்கிறது. சுற்றிலும் நிறைய கடைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு கொஞ்சம் மிளகாய் வாங்கி அரைத்து யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களே தான் அரைக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனை நியாயமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்பதை அங்கிருக்கும் அர்ச்சகரிடம் சொல்லிவிட வேண்டும். அரைத்துவிட்டு நீதிக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லிலே பாதி பாம்பு பாதி மனித உடல் அப்படி ஒரு சிலை இருக்கிறது. அதற்கு தடவி விட்டு மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முக்கியமாக பிரார்த்தனை செய்வது, நீங்கள் எங்காவது ஏமாந்து போயிருந்தால், உங்கள் பொருளை யாராவது கவர்ந்திருந்தால், உங்களை சொத்துக்களை யாராவது உங்களை ஏமாற்றி வாங்கி இருந்தால்,
அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனை தர்ம நியாயத்துக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும். யாரையும் கோபித்துக் கொண்டெல்லாம் அப்படி மிளகா அரைக்க கூடாது. தேவி உங்களைத்தான் பிறகு கோபித்துக் கொள்ளுவார். இவள் மகா சக்தி ஆகையால் நீங்கள் உங்கள் பிரார்த்தனை 3 மாதத்துக்குள் நிறைவேறிவிடும் என்று நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பிறகு நன்றி தெரிவிக்க வேண்டும். அந்த வழக்கமும் இங்கு இருக்கிறது. வந்து இளநீர், நல்லெண்ணெய் எல்லாம் அபிஷேகம் செய்து, எலுமிச்சை மாலை போட்டு, புடவை கட்டி 4 பேருக்காவது அன்னதானம் செய்து தேவிக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்ப வர வேண்டும். இப்படி 2 விதமான பூஜைகளும் நன்றி அறிவிக்கலும் இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நம்ம வேதனைப்படுவோம் இல்லையா? அப்பொழுது தெய்வம்தான் துணை என்று பிரார்த்தனை செய்வோம் இல்லையா? அப்படி பராசக்தி நமக்கு துணை செய்வாள். பக்தி, சிரத்தை, நம்பிக்கை முக்கியம். நம்பினார் கெடுவதில்லை. அவளை சரணடைந்தால் அவள் நமக்கு துணை இருப்பார் அல்லவா? அப்படியே செய்வோம். நன்றி, வணக்கம். மாமி ரொம்ப அற்புதம் மாமி. சாரி நான் இன்ட்ரஸ்ட் பண்றேன். சூப்பர் மாமி, சூப்பர். டூ குட். தேங்க் யூ. நான் போயிருக்கேன் அந்த கோவில். பெரிய கோவில், சுத்தமா இருக்கும். மாமி நீங்க பண்ணீங்க. மாமி சொல்லும் போதே நாங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு போடணும்னு இருக்கு. அப்புறம் மாமி சொல்லும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்தது. ஒரே அவ்வளவு நம்மளால உணர முடிஞ்சது அதனோட டிவைனிட்டி. தேங்க்ஸ் மாமி. பராசக்தி துர்கை தான் அவள். துர்கை, கிராம தேவதை துர்கை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எக்ஸலென்ட். அடுத்த ஸ்லைட். இந்த வார்த்தைக்கான சொல்லணும். எஸ் ப்ளீஸ். சொல்லுங்க. ஒரு வேலையா நான் ஹைதராபாத் போயிருந்தேன். அங்க வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு சொல்லி ராமானுஜ ஆச்சாரியார் இது பண்ணியிருக்கா. நமக்கு தெரிஞ்சு அமித்ஷாவும் மோடியை வந்து திறந்து வச்சான்ட்டு அங்க வந்து 108 திவ்ய தேசங்களையும் வச்சிருக்கா. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு தனித்தனியா வச்சு எல்லா இதுக்கும் வந்துட்டு நம்மள வந்து ஸ்லோகம் சொல்லி அங்க பண்ண வைக்கிறா. எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறா. அப்புறம் கிருஷ்ணரோட இது வச்சு தொட்டிலாட்ட சொல்றா. எல்லா 108 திவ்ய தேசங்களுக்கு நம்மள பிரார்த்தனை பண்ண வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு நரசிம்ம சுவாமியும் வெளியில வரும்போது ஆஞ்சநேயர் இருக்காரு. அப்புறம் வெளியில நமக்கு வந்து இது அவுட் ஆஃப் சிட்டில இருக்கிறதுனால ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒரு பஸ் இருக்கு. 50 ரூபாய் சாம்ஷதாபாத் வர வரைக்கும், அது வரைக்கும் நம்மளை கொண்டு விட்டுடுவா. அது சிட்டி மாதிரி ஆயிடுறது. அங்கிருந்து நம்ம வர முடியும். இந்த பிரகாரம் ரொம்ப பெருசா, ரொம்ப கிராண்ட், அழகா பண்ணிருக்கா. எல்லாம் அங்க வந்து அப்பப்ப அங்க பூஜை பண்ணிட்டே இருக்கா, ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது. அங்க கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிறது அங்க உள்ள வச்சிருக்கிறா. உள்ள போகும்போது நம்மளோட எல்லாத்தையும் உள்ள வந்து லாக்கர்ல எடுத்து வச்சு நம்ம மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணும். வெளியில வரும்போது அதுக்கு ஒரு கேட்டு கொடுத்துருக்கா. அங்க வந்து வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். அண்ட் ஒரு கேன்டீனும் இருக்கு. அது வந்து சாத்விக் ஃபுட்டா தான் இருக்காங்க. நீட்டா ரொம்ப அழகா இருக்கு. நம்மளால 108 திவ்ய தேசம் போய் பார்க்க முடியாதுன்னு நினைச்சா அங்க போய் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்த்துடலாம். அந்த மெஜாரிட்டி ஒரு 50 to 60 திவ்ய தேசம் தமிழ்நாட்டுல இருந்து தான் அங்க இருக்கு. காஞ்சிபுரம் வந்திருக்கு. எல்லாம் நிறைய கோவில், மகாபலிபுரம் நமக்கு தெரிஞ்ச நிறைய கோவில் அழகழகா ஒவ்வொன்னா வச்சு ஒவ்வொரு பிரகாரமா வச்சு ஒவ்வொரு அர்ச்சகரை வச்சு பண்றாங்க. ஒவ்வொன்றுத்தையும் நம்மள சொல்ல வைக்கிறா. அந்தந்த கஷேத்திரத்தை வந்து சலப்புராணம் மாதிரி சொல்லி நம்மள வந்து சொல்ல வைக்கிறா. நமக்கு வந்து அர்ச்சனை பண்ணனா நம்மளோட இது சொல்லி அங்க பண்ணிக்கலாம். நம்ம அந்த திருப்பதி இது வச்சு அழகா ரொம்ப இதுவா பண்றா. முடிஞ்சவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகா இருக்காது பாக்கறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. எக்ஸலென்ட். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் செக்மெண்ட். இந்த வார்த்தைக்கான க்ஷேத்திரம். இது திருநின்றூர் கோவில் எனக்கு தோன்றது. எங்க ஊர் கோவில் தோன்றது. ஆமாவா? திருநின்றூர் பக்தவத்சலர் பெருமாளா? இல்லையா? நான் அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா அது மாதிரி தோணித்து. ஓகே. ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா கௌரி? கொஞ்சம் கும்டிப்பூட்டி சைடும் போலாமே. பெருமாள் கோயில் தானா? மாதவரத்துல இருக்க பெருமாளா? எங்க? மாதவரம். இல்ல 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 இல்ல, அது கொஞ்சம் தள்ளி போலாம்.
ஓகே, இத வந்து ஷேர் பண்றோம் குரூப்ல. யூனோ நீங்க வந்து எனி கேசஸ் நீங்க குரூப்ல போடலாம். அண்ட் இல்லைனாக்கா நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த க்ஷேத்திரத்தை பத்தி. யா, நெக்ஸ்ட் செக்மெண்ட். தேங்க்யூ கௌரி. ஸோ இன்னைக்கு காத்தால கௌரி ஒரு விசேஷமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தார். அதை பத்தி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். இன்னைக்கு வைகாசி 17. ஸோ இது வந்து விசேஷமான ஒரு நாள். 48 வருஷத்துக்கு அப்புறமா நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த நாள். முதல்ல ஏன் அங்கேருந்து கிளம்பினார்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி. அதாவது மதுரை சுல்தானேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகமது பின் துக்ளக், உலுக் கான் அப்படின்னு ஹி இஸ் வெரி ஃபேமஸ். அவ வந்து படையெடுத்துட்டு வந்து நிறைய அராஜகம் நடந்தது. அது தனி ஹிஸ்டரி. ஸோ அப்போ வந்து நம்பெருமாளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெருமாளை எடுத்துட்டு சில பேர் வந்து தப்பிச்சு போனாங்க அங்கேருந்து, ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தேசிகர். அப்படி போகும்போது பெருமாள் நிறைய இடத்துல டிராவல் பண்ணார். ஸோ அந்த டிராவல் பண்ண இடம் வந்து இந்த மேப்ல கொடுத்துருக்க. ஸ்ரீரங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி, பிகாஸ் மேற்குலேருந்து அதாவது நார்த்லேருந்து வடக்குலேருந்து அவள் எல்லாம் படையெடுத்து வந்ததுனால அவள் கீழே தப்பிச்சு போறாள். ஸோ மதுரை அழகர் கோவில், அப்புறம் திரும்ப ஆழ்வார் திருநகரி, திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, அப்புறமா திரும்ப கோயம்புத்தூர் வழியா கர்நாடகாவுக்கு போய் மேல்கோட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பதிக்கு போய் செட்டில் ஆகிறார் கொஞ்சம் வருஷத்துக்கு. அப்போ இருக்கும்போது விஜயநகர எம்பையரோட ஒரு ஜெனரல் கோப்பண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் கனவுல வந்து பெருமாள் வந்து நீ படையெடுத்துட்டு போ, உன் கூட நானும் வரேன், நம்ம ஜெயிச்சு நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகலான்னு ஒரு கனவு வருது அவனுக்கு. அந்த ஜெனரலும் மன்னர்கிட்ட சொல்லிட்டும் அங்கேருந்து கிளம்பி படையெடுத்துட்டு வர்றார். மதுரை சுல்தானேட் அங்கேருந்து காலி பண்ணிட்டும் பெருமாளை திரும்ப பிரதிஷ்டை பண்ணி அங்கே எல்லா பூஜைகளும் நடக்கிறது ஆச்சாரிய அருளோட. ஸோ அந்த விசேஷமான நாள் தான் இன்னைக்கு. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் இட்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் இட்ஸ் டே ஆஃப் ரிமெம்பரிங். எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு போராடி இருக்கா இந்த தர்மத்தை வந்து திரும்ப திரும்ப நிலைநாட்டுறதுக்கு. So it is not the responsibility of the deity, it is a responsibility of the people to uphold the dharma. அதனால இதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதனால let me just take 2 minutes of this time. ஸோ அப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு டே ஆஃப் செலிப்ரேஷன். எல்லாரும் ஆத்துல ரங்கநாத அஷ்டகம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, பாலு அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால இன்னைக்கு அதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். இட்ஸ் a day of celebration. Yeah, thank you all. Next slide. அது வந்து கும்முடிப்பூண்டில இருக்க ரங்கநாதர் கோவிலா? ஓ, அந்த க்ஷேத்திரமா? we will see மாவி என்னங்கிறத குரூப்ல. யா, அடுத்த ஸ்லைட். எங்க சொன்னேன்? எந்த ஊர் சொன்னேன்? கும்முடிப்பூண்டி ரங்கநாதர் கோவிலான்னு கேட்டா. இல்ல நான் கும்முடிப்பூண்டி சொல்லியிருக்க மாட்டேன். அது பக்கம், அந்த பக்கம் தான். ஸோ மறக்காம ரங்கநாத அஷ்டகம் பாராயணம் பண்ணிடுங்க நீங்க எல்லாரும். யா, நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் கௌரி. ஸோ ரகுவீர கத்தியம் வீர வைபவம் அதோட பூர்த்தி சூர்ணிகை இன்னைக்கு பாலகாண்டத்தோட. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் சூர்ணிகை வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்றா? எனி வாலண்டியர்ஸ்? யாரும் இல்லையா? ப்ளீஸ் மோர் தென் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து முதல்ல இருந்தா ஒரு நிமிஷம் என்னோட லேப்டாப்ல எடுத்துக்கிறேன். இதுல எக்ஸாக்ட்டா அதே மாதிரி இருக்கா தெரியல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எங்கெல்லாம் வேதம் இருக்கோ சொல்லிடலாம். அப்புறமா நீங்க சொல்லுங்க. ஜயத்யாஸ்ரித சம்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. அடுத்தது சொல்லிடுமா? பாலகாண்டம் ஃபுல்லா? பாலகாண்டம் சொல்லிடுங்க ஃபுல்லா. ஜய ஜய மகாவீர மகாதீர கௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிখিல நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்ம்ய தசமதன தமித தைவத பரிஷதப்யர்த்தித தாசரதி பாவ
ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ ದಿವಿಷದಧಿಪತಿ ರಣ ಸಹಚರಣ ಚತುರ ದಶರಥ ಚರಮರುಣ ವಿಮೋಚನ ಕೋಸಲ ಸುತಾ ಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ ಕೇಲಿ ಗೋಪಾಯಿತ ಕೌಶಿಕಾಧ್ವರ ರಣಾಧ್ವರ ಧುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾತ್ರ ವೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮಥನ ದುರ್ಲಲಿತ ದೋರ್ಲಲಿತ ತನುತರ ವಿಶಿಖ ವಿದಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಸಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಭುಧ ಸರಿದತಿ ಬಹುಲ ಮಧುಗಲ ಲಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದುಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥಾ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಚೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡ ಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿ ಲುಂಟಾಕಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಸಂಕಾತಂಕ ಪರಿಹತ ನಿಖಿಲ ನರಪತಿ ಮರಣ ಜನಕ ದುಹಿತ ಕುಚತಟ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರಧತ ದುರವ ನಮತ ಮನಿಜ ಧನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಠ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂದುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಗದ ರುಂತುದಜಿತ ಹರಿದಂತಿ ದಂತ ದಂತುರೋದಂತ ದಸವದನ ದಮನ ಕುಶಲ ದಸ ಸತ ಭುಜ ಮುಖ ದೃಪತಿ ಕುಲ ರುಧಿರ ಜರ ಭರ ಭರಿತ ಪೃತುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಖತಿ ವಿಹತಿ ಕರಣದ ಪರಿಡಿಶು ಪರಿಗ. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா சொன்னாள் மாமி. ரொம்ப நல்லா, ரொம்ப அழகா இருந்தது. நோ வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ். ரொம்ப அழகா இருந்தது மாமி, சான்ஸே இல்ல. சோ இந்த லாஸ்ட் கேள்விக்கான அர்த்தம் இதுல சில பேதம் உண்டு ஆக்சுவலா. இந்த ஸ்லைட் தான் யா. சோ கிரதுஹர சிகரி கந்துக விருத்யுன்முக ஜிதஹரி தந்தி தந்த தந்துர அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ல இருக்கு. இதோட பேதம் வந்து ஜகத ருந்துத அப்படின்னு வரும். அதாவது விருத்யுன்முக ஜகத ருந்துத தந்தி தந்த அப்படின்னு வரும். சோ நம்ம வந்து இந்த இதுல ஸ்லைட்ல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பரித அப்படிங்கிறது வந்து பரங்கிறது எக்ஸ்ட்ரா வேர்ட், அதையும் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ அதனால வந்து பரித ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி ரீகேப். ஸோ வீர வைபவம், ஸோ ராமச்சந்திரமூர்த்தியோட வீரம் பராக்கிரமம் எப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வைபவம் தான் இது. தேசிகர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். இட்ஸ் அ ப்ரோஸ், நாட் அ போயம். ஆனா மாமி நீங்க ரொம்ப அழகா சொன்ன, இட்ஸ் மோர் லைக் பொயட்டிக்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்? ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி ரீகேப். யாருக்கு பிறக்கிறா, அவ அம்மா அப்பா யாரு, அப்புறம் அங்கேருந்து யார் யாரெல்லாம் வதம் பண்ணிண்டே வரா. ஸோ வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யாகம் நல்லபடியா நடக்கிறது. அங்கேருந்து நேபாளுக்கு போறா, மிதிலா நகருக்கு போறா. அங்க வந்து சிவதனுஷ நான் ஏற்றும் போது, தொட்டு பார்த்து நான் ஏற்றும் போது அது முறியறது. ஸோ ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம் சீதையா கொடுக்கறதுல. ஸோ ராமருக்கும் ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் டு லவ் ஆஃப் இஸ் லைஃப் அவரும் திரும்ப சேர்றாரு இல்லையா. ஸோ ராமருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது, கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் அயோத்தியாவுக்கு வர வழியில அங்க வந்ததுக்கு அப்புறம் பரசுராமர் கோச்சுண்டு நீ எப்படி சிவதனுஷ முறிக்கலாம், ஹூ கேவ் யூ அத்தாரிட்டி அப்படின்னு கோச்சுக்கும் போது அவர் சேலஞ்ச் பண்றாரு. அவர் சேலஞ்ச் பண்றதுனால அப்போ ராமச்சந்திரமூர்த்தி வந்து அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனுஷ வாங்கி அதை நான் ஏற்றும் போது பரசுராமருடைய கோபம் தனியறது, அவருடைய அகங்காரம் குறையறது. ஸோ அதோட பாலகாண்டம் டெக்னிக்கலி ஓவர். அந்த கடைசி பேராகிராஃப் வந்து ஏன் அப்படிங்கிறத அர்த்தம் பார்த்ததுக்கு அப்புறமா, அந்த கடைசி லைனோட அர்த்தம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் ஏன் தேசிகர் இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. நிறைய வியாக்கியானம் இருக்குதுல. எனக்கு பிடிச்ச ஒரு வியாக்கியானம் அண்ட் சில இடத்துல இருந்து நான் கோர்வையா சேர்த்து நான் சொல்றேன் என்னன்னுங்கிறது. ஸோ இதுக்கான அர்த்தம், கிரதுஹர
ಶಿಖರಿ ಕಂದುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಿತಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುಧಿರ ಝರ ಭರ ಭರಿತ ಇಲ್ಲನ வெறும் ಭರಿತ ಋತುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ சுகதி விஹதிகர நத பருடிஷு பரிக. இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அவத்துல. ஸோ நான் நேற்றுக்கு கிளாஸுக்காக ரிவைஸ் பண்ணும்போது ஒரு தடவை படிக்கும் போதும் ஐ வாஸ் ஏபிள் டு என்ன சொல்றது, ரொம்ப அர்த்தத்துல சந்தோஷப்பட்டேன். படிக்க படிக்க ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஐ பிலீவ் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த முடியறத பார்க்கும்போது. கிரது ஹர, ஹர அப்படின்னாக்க தோற்கடிக்கிறது. எத கிருது ஹர அப்படின்னாக்க ஒரு யாகத்தை தோற்கடிக்கிறது. யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாரு தோற்கடிக்கிறா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா. ஷிகரி கந்துக அப்படின்னா, ஷிகரி அப்படின்னாக்க சிகரம், இல்லைன்னா வேதம்னு கூட எடுத்துக்கலாம். அது சிகரம்னு சொல்றதுனால அந்த இடத்துல கைலாயத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தக்ஷனோட யாகத்தை வென்று, தக்ஷ யாகம் அவிர்வாகம் கொடுக்காம நடத்துறாங்க இல்லையா. அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வருது. தக்ஷ யுத்தம்னு ஒண்ணு நடக்கிறது. அப்பேற்பட்ட அந்த யுத்தத்தை வென்ற சிவபெருமான் கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன் முக. கந்துக அப்படின்னாக்க பந்து, பந்து மாதிரி விளையாடின. விஹ்ருத் உன்முக அப்படின்னாக்க ஸ்போர்ட். விஹ்ருத்னா ஸ்போர்ட். அவரோட சிகரத்தை பந்து மாதிரி விளையாடினது யாரு? ராவணன். தூக்கறதுக்கு ட்ரை பண்ணான் இல்லையா. இந்த இடத்துல தேசிகர் எழுதும் போது ஆக்சுவலா தூக்கும் போது பார்வதி கவலைப்பட்டா, சிவபெருமான் அவனால தூக்க முடியாதுன்னு சொல்லி கட்டவர்களால அழுத்துறாரு இந்த இடத்துல திரும்ப. சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறதுக்கு ஏன்னாக்க ஒருவத்தோட பராக்கிரமங்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டே வரோம். தக்ஷ யஜ்ஞத்தை தோற்கடிச்சு, தக்ஷ யுத்தம் நடத்தி அந்த யுத்தத்தை தோற்கடிச்சு சிவபெருமானோட மலைய பந்து மாதிரி தூக்க ட்ரை பண்ணின ராவணன் விஹ்ருத்யுன் உன்முக ஜித, அந்த மலைய தூக்கறதுக்கு ஜெயித்த யாரு? ஹரி தந்தி தந்த தந்துர. அதாவது ஜித ஹரின்னு இருக்கு இல்லையா. ஜித ஹரி தந்தி தந்த தந்துர. ராவணன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. தக்ஷன், சிவபெருமான், ராவணன் அந்த சிகரத்தை தூக்குறான். ராவணனோட பராக்கிரமம் சொல்லணும் இல்லையா. பிகாஸ் சிவனோட பராக்கிரமத்தை பார்த்தாச்சு, ராவணன்ங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப ராவணனோட பராக்கிரமம் தந்தி தந்த தந்துர, ஹரி தந்தி தந்த தந்துர. அதாவது ராவணன் இருக்கிறதுலயே பலசாலி. ஒரு தடவை இந்திரலோகத்தோட போர் பண்ணும்போது ஐராவதம் யானை இருக்கு இல்லையா, இந்திரனோட யானை இருக்கு இல்லையா, அந்த யானையோட தந்தம் அந்த 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 தந்தம் இருக்கு இல்லையா, அது ராவணனை குத்தி கிழிச்சு பின்னாடி போறதான். அப்பேற்பட்ட தழும்புகளை உடைய ராவணன். தந்தி அந்த தந்தம், தந்த அது குத்தி, தந்துர தழும்பு. இப்பேற்பட்ட வீர தழும்புகளை உடைய ராவணன். சோ அவனோட வீரமும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து. சோ அவனோட அடுத்தது தச வதன, 10 தலைகளை உடைய ராவணனை தமன, சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தச சத புஜ முக, அடுத்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். தச அப்படின்னாக்க 10, சத அப்படின்னாக்க 100, புஜ முக, புஜங்கள்னா கை, அது 10 × 100 1000, 1000 கைகளை உடைய முக அப்படின்னாக்க இந்த இடத்துல இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். யாரு அப்படின்னாக்க கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கிங். எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் தக்ஷன், தக்ஷனை விட தக்ஷனோட யாகத்தை வென்ற சிவபெருமானோட மலைய பந்து மாதிரி தூக்கறதுக்கு ட்ரை பண்ணின ராவணன். அப்பேற்பட்ட ராவணனோட பராக்கிரமம் தந்தி தந்த தந்துர, வீர தழும்புகளை உடைய ராவணனை அடுத்த கேரக்டர் தச சத புஜ முக. இந்த இடத்துல கார்த்த வீரியார்ஜுனன்ங்கிற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார் தேசிகர். நிருபதி குல ருதிர ஜர. இந்த கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டர் ஏன் வருது அப்படின்னாக்க, அடுத்தது நிருபதி நரபதி, அதாவது மக்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய கார்த்த வீரியார்ஜுனனை குல, அவனுடைய குலத்தையே ருதிர ஜர
அதாவது குலத்தையே வேறறுக்க வந்த பரசுராமர் இன்ட்ரடியூஸ் பண்றார். இப்பேற்பட்ட பரசுராமர், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தது தக்ஷன், அப்புறம் சிவபெருமான், கைலாயம், ராவணன். இந்த ராவணன் வந்து அசோசியேட்டட் வித் இவ்வளவு பலங்கள் பொருந்திய ஒருத்தர். ராவணனை விட பலசாலி தசசத புஜமுக கார்த்தவீர்யார்ஜுனன். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒருத்தர் சொன்னார். அதாவது கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து நிறைய வைஃப் உண்டு அவருக்கு. பிகாஸ் அந்த கிங் இல்லையா, ராவணன் தவிர எல்லாருக்குமே நிறைய வைஃப்ஸ் உண்டு. அவெல்லாம் வந்து எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நீர் தேக்கம் வேணும், பிரவாகமா ஓடிண்டே இருக்க எல்லாரும் நீர் தேக்கம் வேணும் அப்படிங்கிறார். அப்படிங்கறதுனால அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவனுக்கு 1000 கைகள் இருக்கு. நதியில வந்து கைய ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு டேம் ஒண்ணு கட்டிடுறான். அந்த டேம் கட்டினதுக்கு அப்புறமா தண்ணி நின்னு போயிடுது. அப்போ அந்த தண்ணியோட டவுன் ஸ்ட்ரீம்ல ராவணன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான். ராவணன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லாம போயிடுறது. யாரோட தண்ணியை நிறுத்தினது அப்படின்னு ராவணன் கேட்கும்போது கார்த்தவீர்யார்ஜுனன் பாக்குறான். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ராவணன் ஒரு கூண்டுல அடைச்சு கிங்டம்ல கார்னர்ல வச்சுட்டான், எல்லாரும் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அப்பேற்பட்ட ராவணனை வென்ற கார்த்தவீர்யார்ஜுனன். ஓகேவா? அந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு என்ன ஆறுதுங்கிறத பார்க்கலாம். குல ருதிர ஜர பரித பிருத்துதர. பரிதங்கிறதும் ஓகேதான். ருதிர ஜர, ருதிர அப்படின்னாக்க பிளட், ரத்தம், ருதிரம், அதாவது உதிரம், ஜர வழிய பரித நிறைய லோட் பண்ணிட்டு, பிருத்துதர தடாக தர்ப்பித. அதாவது இந்த இடத்துல திரும்ப பரசுராமர் வர. அதாவது பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி கார்த்தவீர்யார்ஜுனனால கொல்லப்படுறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அந்த ஸ்டோரிக்கு நம்ம போக வேண்டாம். சோ அப்ப என்ன பண்றார் பரசுராமர்? கோவப்பட்டு, நீ அப்பாவை அழிச்ச இல்லையா, கொன்ன இல்லையா, உன் வம்சத்தையே நான் சாகடிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு 21 ஜெனரேஷன்ஸை he is destroying. சோ அவளுடைய ரத்தங்கள் அத்தனத்தையும் கலெக்ட் பண்ணி பரித தடாக அது வந்து கொட்டுறாராம் ஒரு இடத்துல. தர்ப்பித்த பித்ருக்க, அதாவது அவளுடைய அப்போ ஜமதக்னியோட மொத்த பித்ருக்களுக்கும் அந்த உதிரத்தினால அவர் தர்ப்பணம் பண்றார் அப்படிங்கறது சொல்றார். எந்த இடத்துல இந்த பரித அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்கா, குருக்ஷேத்திரம்ங்கிற க்ஷேத்திரத்துலதான் வந்து இது மாதிரி பண்ணதா ஒரு ரெக்கார்ட். ஓகே, இப்போ ராவணனை பார்த்தாச்சு. ராவணனை விட பலசாலி கார்த்தவீர்யார்ஜுனன், கார்த்தவீர்யார்ஜுனனை விட பலசாலி பரசுராமன். சோ 3 கேரக்டரை பார்த்தாச்சு. இவனை விட இவன் பெரியவன், இவனை விட இவர் பெரியவர் பார்த்தாச்சு. இப்ப இந்த பரசுராமர் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு இல்லையா, அவர் பிருகுபதி சுஹதி விஹதிகர. அதாவது அவர் தர்ப்பணம் பண்றார். பரசுராமர் வந்து லீனியேஜ் யாரு அப்படின்னாக்க பார்கவா லீனியேஜ். சோ பிருகுபதியோட அசோசியேட் ஆன பரசுராமர் அத்தனை பேருக்கும் உதிரத்தால தர்ப்பணம் பண்றார். அப்பேற்பட்ட அந்த பரசுராமருக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்க, நத பருடிஷு பரிக அப்படின்னாக்க, நத அப்படின்னாக்க பெண்டா இருக்கிற ஒண்ணு, பருடிஷு, இஷுனாக்க அம்பு, பரு அப்படின்னாக்க தனு. அவர் பரசுராமர் கிட்டேந்து ஒரு தனுஷை வாங்கிக்கிறாரு இல்லையா, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கும் போது அதுல நான் ஏற்றார், அவரால் முடியறது. அந்த நான் ஏற்றதுனால, அந்த விஷ்ணு தனுஷ அவர் தொட்டு நான் ஏற்றதுனால பரிக அப்படின்னாக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. பரிக அப்படின்னாக்க ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னு, டெக்னிக்கலி இட்ஸ் அ பெரிஃபரி பரிக அப்படின்னாக்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அந்த வில்லை ஏற்றி அம்பு எய்ததுனால பரசுராமருடைய கர்வத்தை அடக்கியவர். அது டெக்னிக்கலி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பூட்டை போட்டு மூடிட்டாக்க நம்ம சாவியை உள்ள சொருகி ஒரு சுத்துவோம் இல்லையா, அதுதான் பரிக, அந்த சுத்துறது. ஆனா இந்த இடத்துல பரசுராமருடைய கர்வத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் ராமர். பரசுராமரை விட பலசாலி ராமர். பிகாஸ் விஷ்ணு தனுசுவை வச்சுட்டு தானே பரசுராமர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு இல்லையா. சோ he is பலசாலி than கார்த்தவீர்யார்ஜுனன். பரசுராமரை விட பலசாலி யாரு அப்படின்னாக்கா ராமன். சோ இன்டைரக்டா பாலகாண்டத்திலேயே தேசிகர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்க, ராவணனை வென்ற ராமன். ஏன்னா ராவணனை விட பலசாலி கார்த்தவீர்யார்ஜுனன், கார்த்தவீர்யார்ஜுனனை விட பலசாலி பரசுராமன், பரசுராமனை விட பலசாலி யாருனாக்க ராமன். சோ டெக்னிக்கலி ராமன்
இஸ் கிரேட்டர் தேன் ராவணன். ஸோ பாலகாண்டத்திலேயே அவனையே வென்றாச்சு அப்படிங்கிறது தேசிகரோட அழகான இந்த சென்டென்ஸ். அதாவது சுஹதி விஹதிகர. விஹதி அப்படின்னாக்க தடுக்கிறது. எதனாக்க சுஹதி அவர் கோவத்துல பரசுராமர் மாட்டுக்கு எல்லா க்ஷத்ரியாலையும் கொண்டுட்டே வராரு இல்லையா, அவரால் சால்வேஷன், அவருக்கு முக்தியே கிடைக்க மாட்டேங்கிறது அவருக்கு. ஸோ ராமரை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட கர்வம் அடங்கி அவனுக்கு முக்தி கொடுத்தவர் அப்படின்னு ரொம்ப அழகா தேசிகர் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல எழுதியிருக்கார். ஸோ இது எல்லாருடைய வீரத்தையும் சொல்லறதுனால டக் 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 டக்னு ரொம்ப அழகா வரும். கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜித ஹரிதந்தி தந்த தந்துர தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதி குல ருதிர ஜர भरित पृथुधर तटाक तर्पित पितृक भृगुपति सुहति विहति कर नत परुडिषु परिगा அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய வீரமும் நமக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸாவை படிக்கும்போது இதுல ஒரு பேதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது விஹ்ருத்யுன்முக ஜிதஹரி தந்தி தந்த தந்துர விஹ்ருத்யுன்முக ஜகத ருந்துத தந்தி தந்த தந்துர. அதாவது இந்த ஜகத்தையே கொடுமைப்படுத்தக்கூடிய ஜகத ருந்துத அப்படின்னாக்க ஜகத்தையே கொடுமை செய்யக்கூடிய ராவணன் அப்படின்னு வருது. அப்படி இல்லைனாக்க இந்த பேர்பட்ட பராக்கிரமசாலியான ஒருத்தர் தன்னுடைய மார்புல தந்தம் குத்தி அந்த பக்கம் வெளியில தழும்பு உடையவன் அப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கறதும் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு பேதமுமே வைட்லி அக்செப்டட். பட் நான் ரெஃபர் பண்ண மெட்டீரியல்ஸ்ல ஜிதஹரி தந்தி தந்த தந்துர அப்படிங்கிறது தான் என்னுடைய லேர்னிங். பட் தட் இஸ் நத்திங் ராங் இன் சேயிங் த அதர் பேதம் ஆஸ் வெல். ஸோ இதுதான் இந்த கடைசி சூர்ணிகைக்கான ஒரு எண்ட். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த காண்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நானும் கத்துட்டே இருக்கேன். ஸோ கத்துனதுக்கு அப்புறம் we can discuss. பட் இந்த கிளாஸ்ல இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ரகுவீர கத்தியமோட பாலகாண்டம் பூர்த்தியா இருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போதும் ஒருவருடைய வீரம், அவருடைய பேர்பட்ட அந்த வீரத்தை எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்தினார், எப்படியெல்லாம் நன்மைகள் நடந்தது அப்படிங்கிறத பாலகாண்டத்திலேயே நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்தோம். மகளிகை சாப விமோச்சனமா இருக்கட்டும், அந்த சாப விமோச்சனம் நடக்கும்போது என்னென்னலாம் ஆறுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா தேசிகர் அழகா எழுதியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் சூர்ணிகை இஸ் ஃபில்டு வித் வேலர் ஆஃப் மெனி பீப்புள். ராவணன், கார்த்தவீரியார்ஜுனன், பரசுராமன், கடைசியா ராமன். அதனால இட்ஸ் a வெரி வெரி ஸ்பெஷல் சூர்ணிகை பிகாஸ் வீர வைபவம் அப்படிங்கிறதுனால இதை சொல்லறதுக்கு யார் சொல்லணும் கௌரி? உண்ணாமலை மாமிக்கு அப்புறமா ஒரு நிமிஷம். சுஜாதா மாமி இருக்கேளா? நமஸ்காரம். சொல்லுங்க. கிருத்துஹர சிகரி கந்துக விக்ருத்யுன் முக ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமண குஷலத தச குஷல பிரேக் குஷல தச புஜமுக நிருபதி நிருபதி அது நிருபதி 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 குல ரிதி ரஜர பிரத்ய பிருது தர தடாக தர்ப்பித வித்ருக பிருகு பதி சுகதி விஹதி கரநத பருடி சுபரிக பரிக. பியூட்டிஃபுல். இன்னொரு தடவை. கிருதஹர சிகரி கந்துக விக்ருத்யுன்முக ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமண குஷல தசசத புஜமுக நிருபதி குல ருதி ரஜர பிரத பிருது தர தடாக தர்ப்பித பித்ருக பிருகு பதி சுகதி விஹதி கரநத பருடிஷு பரிக. நான் ஒரு தடவை படிக்கிறேன். கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதி குல ருதிரஜர பரபரித और भरित ऋतुधर तटाक तर्पित
பித்ருக பிருகுபதி சுகதி விஹதி கர நத பருடிஷு பரிக. சார் அவளுக்கு அப்புறம் யார் சொல்லணும் கௌரி? இல்ல அடுத்த ஸ்லைடு, அதே ஸ்லைடு தான். யார் சொல்லணும்? ஸ்ரீ சந்திரிகா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்றீங்களா? கிருதஹர கிரதுஹர ಶಿಖರಿ ಕಂದುಕ ವಿಹೃದ್ಯುನ್ಮುಖ ಜಿತಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶಶತ ಭುಜಮುಖ நிருபதி குலருதி ரஜர. அத படிக்கணுமா? பிராக்கெட்ல இருக்க ஆப்ஷனல் தான். ஓகே. பர பரித ப்ருதுதர தடாக தர்பித ப்ருத்து பித்ருக भृगुपति सुखति विहति करनत परिटिषु परिग. क्रतुहर शिखरि कंदुक विहृद्युन्मुख जितहरि दंति दंत दंतुर दशवदन धमन कुशल दशशत भुजमुख नृपति कुलरुधि रजर भर भरित भृतुधर तटाकतर्पित पितृग भृगुपति सुखदि विहति करनत परिडिषु परिग. Excellent. Thank you. இன்னும் ஒருத்தர் எனி வாலண்டியர்ஸ் அடுத்தது யார் சொல்லணும்னு சொல்லுங்க. அவளும் அதே ஸ்டாண்டா சொல்லட்டும். ஸ்ரீதலா மாமி நமஸ்காரம். நமஸ்காரம். கிருத்துஹர சொல்லவா? சொல்லுங்க. கிருத்துஹர ಶಿಖರಿ ಕಂದುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಿತಹರಿ ತಂತಿ ದಂತ ತಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಚಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲರುತಿ ರಜರ ಪರ ಪರಿತ ಭೃತುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಗ ಭೃಗುಪತಿ ಸುಖತಿ ವಿಹತಿ ಕರನತ ಪರಿಡಿಷು ಪರಿಗ. கிருத்துஹர ಶಿಖರಿ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂದುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಿತಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಚಲ ದಶ ಶತ ಭುಜ ಕುಶಲ. ಓಕೆ. ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುತಿ ರಜರ ಪರ ಪರಿತ ಭೃತುತರ ತಡಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಖತಿ ವಿಹತಿ ಕರನತ ಪರಿಡಿಷು ಪರಿಗ. Brilliant. Thank you. Any volunteer apart from Kala Mami who can chant the entire Balakandam? Any volunteers? நான் சொல்லவா? ட்ரை பண்ணவா? Oh yes. First slide la irundhu ஸ்லோகத்துல இருந்து. ஜயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்மிய. Correct. ದಶವದನ ದಮಿತ ದೈವತ ಪರಿಷದಭ್ಯರ್ಥಿತ ದಾಶರಥಿ ಭಾವ ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ. ದಿವಿಷದತಿಪತಿ ರಣ ಸಹಚರಣ ಚತುರ ದಶರಥ ಚರಮರುಣ ವಿಮೋಚನ ಕೋಶಲ ಸುತ ಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ ಕೇಳಿ ಗೋಪಾಯಿತ ಕೌಶಿಕಾಧ್ವರ ರಣಾಧ್ವರ ದುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ವೃಂದ ವಂದಿತ
ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮತನ ದುರ್ಲಲಿತ ಧೋರ್ಲಲಿತ ತನುತರ ವಿಶಿಕ ವಿತಾಟನ ವಿಕಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡಕಿರಣ ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಭೂತ ಚರಿತತಿ ಬಹುಲ ಮಧುಗಲನ ಲಲಿತಪಥ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹತುಫಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತ ಕುಶಿಕ ಸುತ ಗತಿತ ವಿತಿತ ನವ ವಿವಿಧ ಗತ ಮೈಥಿಲನಹರ ಸುಲೋಚನಾ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಕಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡ ಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕ ವನ ರುಚಿ ಲುಂಡಾಗ ಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾದಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿ ವರಣ ಜನಕ ದುಹಿತೃ ಕುಚತಟ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಸುಧರ ಮುನಿವರ ಕರತೃತ ದುರವಣಮ ಧಮ ನಿಜ ತನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಟ್ಯ ಕೃತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಿತಹರಿ ತಂತಿ ದಂತ ತಂತುರ ದಶವದನ ದಮನ ಕುಚಲ ದಶ ಶತ ಭುಜಮುಖ ನೃಪತಿ ಕುಲರುತಿ ರಜರ ಪರ ಪರಿತ ಭೃತುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಗ ಭೃಗುಪತಿ ಸುಖತಿ ವಿಹತಿಕರ ನತ ಪರಿಡಿಷು ಪರಿಕ. Brilliant. Brilliant. Thank you. Brilliant. Brilliant. So, ரொம்ப அழகா சொன்னேன். ஸோ அதனால ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து we will take a break from ரகுவீர கத்தியம். So we will not have it for some time. ஜாலியா ஏதாவது கத்துக்கிறதுக்கு we can have something. But keep practicing ரகுவீர கத்தியம் because இது இன்னும் சொல்லிட்டே இருந்தாதான் வந்து மனசுல நிற்கும். ஸோ அதனால இதை சொல்லறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் எனி monthly twice நவமி அன்னைக்காவது அட்லீஸ்ட் ட்ரை செய்யுங்க ரகுவீர கத்தியம் or whenever you feel like செய்யுங்க ரகுவீர கத்தியம். அண்ட் நீங்க சொல்லும் போது சத்தமா உறக்க சொல்லுங்க. ஸோ அப்பதான் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்குமே வந்து இந்த இடத்துல வேற ஏதோ பேதம் இருக்கு அப்படிங்கிறது புரியும். ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி சுத்தி இருக்கிறவர்களுக்கும் சரி they will get inspired to read more about this. ஏன்னா நிறைய அழகான விளக்கங்கள் இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. அதாவது வியோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிரிட் லேர்னிங் ஹப், அதுல வந்து ஐ ரெஃபர்ட் a lot to teach. அண்ட் செகண்ட்லி நிறைய வியாக்கியானங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஸோ அவளோடதையும் படிச்சது கேட்டது வச்சு நான் ஐ ட்ரைட் டு மை பெஸ்ட் டு கன்வே த மீனிங்ஸ் ஆஃப் ரகுவீர கத்தியம் பாலகாண்டத்தில். ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஏதாவது இருந்ததுனாக்கா யூ கேன் ஆல்சோ டெல் மீ இன் த கிளாஸ், தட் இஸ் டோட்டலி ஃபைன், ஆர் யூ கேன் மெசேஜ் மீ. பட் கீப் ப்ராக்டிஸிங் ரகுவீர கத்தியம் பாலகாண்டம். இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கம்போசிஷன். சொல்ல சொல்ல இன்னுமே இட் இஸ் வெரி இன்டாக்சிகேட்டிங். ஸோ அதனால நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ parallelly say along with me மியூட்ல. அதுக்கப்புறம் we will go for the next segment. ஜயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்ம்ய
दशवदन धमित दैवत परिषदभ्यर्थित धाशरथी भाव दिनकर कुल कमल दिवाकर दिविषधधिपतिरन सहचरण चतुर दशरथ चरमरुण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारणाकार कौमार केळि गोपाहित कौशिकाध्वर रणाध्वर धुर्य भव्य दिव्यास्त्र वृंद वंदित प्रणत जन विमत विमतन धुर्ललित दोर्ललित तनुतर विशिक विताडन विघटित विशरारू ताटका ताटकेय जडकिरण शकल धर जटिल नटपति मकुट तट नटन पटु विभुध सरित बहुल मधुगलन ललित पद नलिन रज उपमृदित निज वृजिन जहदुपल तनुरुचिर परम मुनिवर युवति नुत कुशिक सुत कथित विदित नव विविध कथा मैथिल नगर सुलोचनालोचन चकोर चंद्र खंड परशुको दंड प्रकांड खंडन शौंड भुज दंड चंडकर किरण मंडल बोधित पुंडरीक वन रुचिलुंटाकलोचन मोचित जनक हृदय शंकातंक परिहृत निखिल नरपति वरण जनक दुहित कुच तट विहरण समुचित करतल शतकोटि शतगुण कठिन परशुधर मुनिवर कर धृत दूरवन मधम निज धनुराकर्षण प्रकाशित पारमेष्ट्या क्रतुहर शिखरि कंतुक विहृत्युन्मुख जित हरिधंति दंत धंतुर दशवदन धमन कुशल दश शत भुज मुख नृपति कुल रुधिर झर भरित पृथुधर तटाक तर्पित पितृक भृगुपति सुहति विहति कर नत परुडिषु परिगा जय श्री राम. சூப்பரா இருந்தது பாலா, பிரமாதமா இருந்தது. சூப்பர். ராமர் பிளெஸிங்ஸ் மாமி. அது நான் சொல்லணும், எனக்கு நான் வந்து எல்லா ரகுவீர கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அந்த சமயத்துல எல்லாம். பட் ஆனா நான் ஒரு கொஞ்சம் கிளாஸ் இது பண்ணேன், அட்டென்ட் பண்ணேன். அது எல்லாத்தையும் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிறதுனால என்னால ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனோட இதை. அதுவும் இன்னைக்கு முடிச்சது ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு அதை கேட்கும் போது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலையில நிறுத்திட்டு கிச்சன் பக்கமே போகாம ஒரே இடமா உட்காந்து வர கேட்டேன் இன்னைக்கு. சோ ரொம்ப பிரமாதமா இருந்தது இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த யங் ஏஜ்ல நீங்க இவ்வளவு டேலண்டடா இருக்கிறது, இவ்வளவு இண்டிஜியஸா இருக்கிறது, இவ்வளவு விஷயம் கத்துண்டு. நாங்க அந்த வயசுல எல்லாம் ஏதோ சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், 2 ஸ்லோகம் கத்து கொடுப்போம்னா, நீங்க இதெல்லாம் இவ்வளவு நல்லா தெரிஞ்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுட்டு சான்ஸ்கிரிட் படிச்சு அது அர்த்தம் தெரிஞ்சுட்டு அது எங்களுக்கு இந்த ஏஜ்ல எங்களுக்கு சொல்லித்தரலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் ஒவ்வொரு வாரமும் நினைச்சுக்கிறேன் மிஸ் பண்ணாம அங்க இது பண்ணணும்னு. மேக்சிமம் அட்டென்ட் பண்றேன், சில சமயங்கள்ல முடியறது இல்ல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கு இதை சொல்லணும்னு தோணிட்டு, அதனால சொல்றேன். ரொம்ப credits all goes to my mother and my ancestors and of course Ramachandramurthy. Particularly the Bhakti Sankalpam வந்து முயற்சி, credit goes to Gauri. If not for him, I don't think Balu and I would have started this. கண்டிப்பா டிராவல் வேற 3 இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்காரு இவர். ஆபீஸும் போயிட்டு சென்னைக்கும் கரூருக்கு அங்க இருக்கான். அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வெரி ஸ்மால் ஃபீட். அண்ட் see இதுல ஒரு நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது we do a lot of research. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி மாசாணி அம்மன் பத்தி ஒரு கிரிஜா மாமி சொன்னா இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் நமக்கு எல்லாமே தெரியறது, எவ்வளவு முயற்சிகள் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே அந்த முயற்சிகள் செய்யறோம், எங்க சைட்ல இருந்தும் சரி, பாலு சைட்ல இருந்தும் சரி. நீங்க பிரைம் டைம் in a Sunday 8 to 9 is dedicated to பக்தி சங்கல்பம். நீங்க எல்லாம் மிஸ் பண்ணாம வரையல்ங்கிறது வந்து
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. எங்க டெடிகேஷன், எங்க ஹார்ட் ஒர்க் வந்து இஸ் நத்திங் கம்பேர்ட் டு யோர் பிரசன்ஸ் இன் த கிளாஸ். நீங்க இத்தனை பேர் கத்துக்கிறீர்கள் அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் அஸ் a lot of encouragement and support. அதனால சின்சியர் ரெக்வெஸ்ட் என்னன்னாக்கா, உங்க ஆத்துல இருக்கிற குழந்தைகள் அண்ட் அதர் people who are interested, or make them have some interest in Sanatana Dharma and try to bring them to this class. This is a sincere request from all three of us, Gauri, Bhalu and I. So adnala vanda sincere request, please அதனால தான் சொல்றேன், நீங்க ஆக்ஷன் வர முடியல இந்த கிளாஸ்க்கு அப்படின்னா கூட சத்தமா ஆத்துல உறக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் கிண்டில் சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் ஹூ ஆர் ஹியரிங் தட். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐ சே தட். பூனா மாமி, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். சாரி, ஐ இன்டரப்டட் யூ. Okay, fine. Mami is not in the class anymore. So sincere thanks to Gauri and all the participants. Towards the end of the session, Murugan anthem, Murugan Vaalthu. அடுத்தது யார் சொல்லணும் கௌரி? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். ஒரு நிமிஷம். சாயலட்சுமி. சாயலட்சுமி சொல்றேம்மா. நமஸ்காரம்மா. ப்ளீஸ். நமஸ்காரம்மா. சொல்லு. யா அந்த ஸ்லைட் போடுங்களே. போடுறேம்மா. சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேர் புரை கந்தா செங்கதிர் நிகத்தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதஹரா தவ முனிவரர் பணி வீரா ஆதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியேதா மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜெய். Thank you all for joining. Thank you so much. Thank you, Mami. Namaskaram. Group is open for all. உங்க feedback நீங்க share பண்ணலாம். Or yeah, thank you all. Namaskaram. Namaskaram. Thank you. தேங்க்யூ. மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. நாங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு. பகவானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு நமஸ்காரம். ரொம்ப அழகா சொல்லித்தர்றதுங்கிறது எல்லாருக்கும் வராது. அது உங்களுக்கு பாக்கியம். நீங்க சொல்லித்தர்றது என்ன போல ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தெரியாது நாங்களே ஏதோ முயற்சி அவ்வளவுதான். இல்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது எனக்கு. Yeah, thank you, Mami. Thank you. Namaskaram. கௌரி, அது வந்து மீஞ்சூர் ஆதி ரங்கநாதர் பெருமாளா? மீஞ்சூர் ரைட். வரதராஜ பெருமாள். என்ன பெருமாள்? வரதராஜ பெருமாளா? ஆமா ஆமா. ஓ சரி சரி. Thank you. கிளாஸ்ல கண்டுபிடிச்சல. மீஞ்சூர் கண்டுபிடிச்சல. இல்லமா, அங்க அந்த இது இருக்கு, ஒரு ரங்கநாதர் கோவில் இருக்கு அங்க மீஞ்சூர்ல. இது மீஞ்சூர். நீங்க சொல்றது மீஞ்சூர் தானா? அதுவும் இது நான் சொல்றது மீஞ்சூர்ல ரங்கநாதர் கோவில், ஆதி ரங்கநாதர்னு ஒண்ணு இருக்கு. இது ஆக்சுவலா கும்டிபூண்டி பக்கத்துல இல்ல, எண்ணூர் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் மீஞ்சூர்ல. ஆமா, அத கும்மிடிப்பூண்டி சைடு தான் மீஞ்சூர். அங்க இருக்கு. அது நான் போயிருக்கேன். நீங்க ரங்கநாதர்னு சொன்ன உடனே எனக்கு அது தோணித்து. ஓகே. Thank you, Mami. Namaskaram. Namaskaram, Gauri. Namaskaram. Namaskaram.